ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்டு சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 3/3/2026 ஸ்ரீசக்தி SS 509க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். எதுவுமே கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி நண்பா. அதனால் நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இது எல்லாமே நம்மளுடைய ஸ்ரீசக்தி செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை 647, அதுக்கு முந்தின செவ்வாய் பார்த்தீங்கன்னா 985, அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை 712 சொல்லிட்டு இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் சீபோர்டோட 431 சொல்லிட்டு நம்ம கூட்டும்போது நம்மளுக்கான சிங்கிள் நம்பரில் சீபோர்டு அதோட ஆல்போர்டுக்கான டச் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 699 கொண்டு வந்திருக்கேன். எக்ஸை பொறுத்த வரைக்கும் சீபோர்டு. ஸோ சீபோர்டில் இருக்கிறது இங்கே 9. அப்போ இங்கே நம்மளுக்கு 4 இருக்குது. 9 + 4 = 3. ஸோ இந்த 3 தான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சீபோர்டு அல்லது ஆல்போர்டு. ஒரே ஒரு நம்பர் தான் நண்பா நெக்ஸ்ட்ராவுக்கு, அது சீபோர்டா ஆல்போர்டா. இப்போ இந்த 699க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 137. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. இந்த இடத்துல சி போர்டு இல்லை, ஆல் போர்டு. இந்த இடத்துல நம்மளுக்கு பாஸ் போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி போர்டு. ஸோ சிங்கிள் நம்பர் தான் அது நம்மளுக்கு சி போர்டா ஆல் போர்டா, அதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்போது 137க்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 137 நம்மளுக்கு தேவை சி போர்டுங்கிறதுனால இங்கே 7 இருக்குது. அப்போ 7 + இங்கே 3 = 0. அப்போ நம்மளுக்கு இந்த 137க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டு 0 மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 137க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 507. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. இந்த இடத்துல ஆல் போர்டு நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல மறுபடியும் பி போர்டு. ஸோ தொடர்ந்து 2 ட்ரா நம்மளுக்கு பி போர்டு இருக்குது. இப்போ 507க்கு பார்ப்போம். இதில் நம்மளுக்கு தேவை சி போர்டு. அப்போ 7 + 1 = 8. இந்த 507க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் நம்மளுக்கு 507க்கு அப்புறம் 8 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 988. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 88. இந்த தடவை நம்மளுக்கு சி போர்டும் பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பிசி கிடச்சிருக்கு. இப்போ ஃபார்மட் படி நம்மளுக்கு 431 ஃபார்மட்டு கம்ப்ளீட் ஆகுது. இந்த இதில் பி போர்டு பிசி போர்டுன்னு சொல்லிட்டு சி போர்டு இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. 3 ட்ராவும் நம்மளுக்கு கண்டினியூஸாக டச் இருக்குது, அதோட போர்டும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம 988க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மட் தான். இதில் நம்மளுக்கு தேவை 8 மட்டும் தான், ஏன்னா சி போர்டு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ மறுபடியும் நம்மளுக்கு 431லேருந்து ஆரம்பிக்குது. அப்போது 8 + 4 = 2. 988க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு நம்மளுக்கு 2. இதுதான் நெக்ஸ்டாக்கான சி போர்டு அல்லது ஆல். இப்போ இந்த 988க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 712. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போது சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ நம்மளுக்கு சி போர்டு கண்டினியூ ஆகுது. இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவலையுமே நம்மளுக்கு டச்சு அதோட போர்டுகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க, ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். இப்போ 712க்கு பார்ப்போம். இதில் நம்மளுக்கு தேவை 2 மட்டும்தான். இந்த ட்ரா நம்மளுக்கு 3 இருக்குது. அப்போ 2 + 3 = 5. இந்த 712க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்க சி போர்டு 5 நண்பா. இதுதான் நெக்ஸ்டாக்கான சி போர்டு அல்லது ஆல். 712க்கு அப்புறம் நம்மளுக்கு 5 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 985. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ நம்மளுக்கு பிசி போர்டில் சி போர்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இப்போது 985க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மட் தான். இதில் நம்மளுக்கு தேவை 5. அப்போது இந்த ட்ரா நம்மளுக்கு 1 இருக்குது. அப்போது 5 + 1 = 6. இந்த 985க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்க சி போர்டு நம்பர் 6. அப்போ இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சி போர்டு அல்லது ஆல்.
இப்போ இந்த 985க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 647. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு ஏ போர்டு ஃபஸ்ட் டைம் அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 647 தான் நம்மளுடைய போன வார செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்துட்டோம் நண்பா. கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து டச் இருக்குது, அதோட போர்டுகளும் கலந்து இருக்குது. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்க போகிறோம். நான் வந்து இதை சி போர்டுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் சி போர்டுக்கு தான் போடுறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 647 தான் நம்மளுடைய போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். அப்போ இந்த செவ்வாய்க்கு அதிலேருந்து நம்ம சி போர்டு எடுப்போம். 647 இருக்குது. நம்மளுடைய எக்ஸ் படி நம்ம சி போர்டு தான் எடுக்கணும். இதில் 7 இருக்குது. இந்த ட்ரா ஃபார்மெட்டு மறுபடியும் 4லேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா 431 தான் நம்மளுடைய எக்ஸ். 431 அதோட நம்மளுக்கு 431 மறுபடியும் நம்மளுக்கு 4 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ இதை நம்ம இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்ப்போம். 7 + 4 = 1. நம்மளுக்கு இந்த ட்ரா படி 1 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர் 1 கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து சிங்கிள் நம்பர் டச்சாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ போன ட்ரா நம்மளுக்கு 6 கிடச்சிச்சு, அதை மைனஸ் பண்ணும்போது 4 கிடச்சிச்சு. 6 எடுத்தோம். அதனால் நம்மளுக்கு 64 வந்து ஏபியில் கிடச்சிருந்துச்சி. ஸோ போன வாரம் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதே மெத்தட் தான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதே மெத்தடில் தான் நம்ம இங்கேயும் கொண்டு வர போகிறோம். 1 கிடச்சிருக்கு. ஸோ இதுங்க நமக்கு ப்ளஸ் வேல்யூங்கிறதுனால இதை நம்ம மைனஸ் வேல்யூ கொண்டு வரும்போது 7ல் 4 போயிடுச்சுன்னா 3. அப்போது இந்த ட்ராவுக்கு 1 அல்லது 3 தான் நம்மளுக்கான சி போர்டு நம்பர். ஏன்னா நம்மளுக்கு இதுவோ அல்லது அதுவான்னு தான் எடுப்போம். ஸோ நான் இது மட்டும் நீங்கள் சொன்ன அந்த முதல்ல மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 1 மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லை போன ட்ரா நம்ம வந்து +ஐ மைனஸ் எடுத்ததுனால தான் நம்மளுக்கு 64 கிடச்சிச்சு. ஸோ இந்த ட்ராவும் நம்மளுக்கு +ஐ மைனஸ் எடுப்போம். நம்மளுக்கு வந்து ஏபி கிடைக்கிட்டாலும் நம்மளுக்கு சி போர்டில் ஒரு நம்பர் கிடைச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். அதனால் நம்ம மறுபடியும் +1 மைனஸையும் இங்கே ஃபாலோ பண்ணி எடுத்துக்கிட்டோம். 1 3 கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதுவோம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 1 அல்லது 3. 1 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக கிடச்சிருக்கு. இது உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது நண்பா. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிப்படலை, எனக்கு சி போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சி போர்டுக்கு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 1 3 கிடச்சிருக்கு. இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பிசி மிக்ஸ்டு என்னென்னு பார்ப்போம். 1 3 வச்சு 1 அல்லது 3 ஹிட் ஆனால் இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பிசி மிக்ஸ்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க பிசி நம்பர்ஸ் 41 61 81 91. அடுத்ததா 43 63 83 93. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுடைய பிசி போர்டை கொண்டு வந்திருக்கோம் நண்பா. ஏன்னா நம்மளுக்கு இந்த ட்ரா வந்து 1 அல்லது 3 வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்கிறதுனால நான் சி போர்ட்லேயே டேரெக்டாகவே வச்சுருக்கேன். ஒருவேளை நான் இதை பிசின்னு நினச்சிருக்கேன். ஒருவேளை 4 நம்மளுக்கு ஏ போர்டுக்கு போச்சுன்னா ஏசின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி 6 போச்சுன்னா ஏசின்னு எடுத்துக்கலாம். 8 போச்சுன்னா ஏசி, 9 போச்சுன்னா ஏசி. ஆனால் நான் வந்து இந்த 4 6 8 9ங்கிறது நம்மளுடைய கீ நம்பர். ஸோ இதை வச்சு நான் இந்த ட்ராவுக்கு பிசியை உருவாக்கியிருக்கேன். உங்களுக்கு இதை ஏசியாக மாற்றுறதுனா மாற்றிக்கிங்க. ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். நம்ம சேனலில் நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், முடிஞ்ச அளவுக்கு நம்பர்ஸை குறைச்சி கொடுப்போம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். தனிப்பட்டு இதில் எந்த நம்பர்ஸுமே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலன்னு நினச்சிங்கன்னா, டெய்லி எனக்கு நம்பர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சி போர்டோடு சேர்த்து நம்ம ஏபிசி போர்டுக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் கொடுக்குறோம். எனக்கு சி போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது, வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நம்ம போட்டிருக்கோம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். ஏன்னா ஒரு கிழமையும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நம்ம அந்தந்த கம்பெனி பேர் வச்சு தான் நம்ம சேனலில் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் ஸ்ரீசக்தி ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 3/3/2026 ஸ்ரீசக்தி SS 509க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம்.
பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.